வாரத்தின் முதல் நாளான இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. இது நகை வாங்குவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒருவித நிம்மதியை கொடுத்திருக்கிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 11,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரையில் இன்று அதன் விலையானது கிராமுக்கு நேற்றைய விலையிலிருந்து 11 ரூபாய் குறைந்து 12,589 ரூபாயாக விற்பனையாகிறது. சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்து சுமார் 1,712 ரூபாயாக விற்பனையாகிறது. அதேபோல 18 கேரட் தங்கம் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 9,625 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 77,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை சர்வதேச பொருளாதார நிலவரங்கள், மத்திய வங்கியின் வட்டி விகித கொள்கைகள், அமெரிக்க டாலரின் மதிப்பு, புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் உலகளாவிய பணவீக்க எதிர்பார்ப்புகள் போன்ற பல்வேறு காரணிகளை பொறுத்து மாறுபடுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை பாதுகாப்பான முதலீடுகளாக கருதப்படுகின்றன. சந்தையில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போது முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தற்போது ஏற்பட்டுள்ள விலை குறைவு குறுகிய கால முதலீட்டாளர்கள் அல்லது நகை வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம். இருப்பினும் சந்தையின் போக்கு எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்பதால் முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கவனித்து நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று முடிவுகளை எடுப்பது நல்லது. உலகில் எந்த நாட்டிடம் அதிக தங்கம் கையிருப்பு இருக்க போகிறதோ அந்த நாட்டின் கைதான் இனி ஓங்கப் போகிறது என்ற ஒரு நிலையை நோக்கி உலகமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் 2025ஆம் ஆண்டில் பெருமளவில் தங்கம் விலை உயர்ந்ததற்கு இது முக்கிய காரணம். பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் இந்த ஆண்டில் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக தங்கத்தை வாங்கி இருப்பு வைத்திருக்கின்றன. குறிப்பாக சீனா மிக தீவிரமாக தங்கத்தை வாங்கி வைக்கிறது. சீன நாட்டு வங்கி மட்டுமல்ல, தங்களுடைய மக்களும் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி சேமிக்க வேண்டும் என சீன அரசாங்கம் அறிவுறுத்தி வருகிறது. எதிர்காலம் தங்கமாகத்தான் இருக்க போகிறது. தங்கம் யார் வசம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் உலக அரசியலில் அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு சூழலை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு வருகிறது. டாலரை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் சீனா போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்கி சேமித்துக் கொள்கிறது. இந்த சூழலில் சீன அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் கிடைத்திருக்கிறது. சுமார் 1,444 டன்கள் அளவிலான தங்கம் இருப்பை சீன அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளது. சீன அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி கடந்த 1949ஆம் ஆண்டுக்கு பிறகு சீனாவில் முதன்முறையாக 10,000 டன்கள் அளவிலான தங்கம் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. சீனாவின் லியானிங் மாகாணத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் பூமிக்கு அடியில் சுமார் 1,444 டன்கள் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விலை நிலவரங்களின்படி பார்க்கும்போது இந்த தங்கத்தின் மதிப்பு 166 பில்லியன் யூரோக்கள் என சொல்லப்படுகிறது. இந்திய ரூபாயின் மதிப்பில் 1 யூரோ என்பது 103 ரூபாய். அப்படியென்றால் அது எவ்வளவு ரூபாய் என்பதை நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 15 மாதங்களாக லியானிங் பகுதியில் 1000க்கும் அதிகமான தொழில்நுட்ப வல்லுநர்களையும் தொழிலாளர்களையும் கொண்டு சீனா பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பது குறித்து தீவிரமான ஆய்வை நடத்தியது. அதில்தான் இந்த 1,444 டன்கள் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சீனாவை பொறுத்தவரையில் தீவிரமாக தங்கள் நாட்டில் எங்கெல்லாம் தங்கம் கையிருப்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறது. 2024ஆம் ஆண்டில் ஹூனான் மாகாணத்தில் 1000 டன்கள் தங்கம் இருப்பதை கண்டுபிடித்தது. அதேபோல காஞ்சோ பகுதியில் 40 டன்கள் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக தங்கம் இறக்குமதி செய்யும் நாடாக சீனா இருக்கிறது. அந்த வகையில் இந்த தங்கம் கண்டுபிடிப்பு என்பது அந்த நாட்டின் தங்க இறக்குமதி சார்பை குறைக்கும். இந்தியாவும் இதேபோல தீவிரமாக தங்க இருப்புகளை ஆய்வு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.